ஸ்பீக்கர்ஸில் போனீங்கன்னா ஸ்பீக்கரில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் மினி இருக்குது, மினி பூஸ்ட்னு வர்றது. இது 120 தான் ப்ரைஸு. 120 ரூபா. ஆமாம், 120 தான். இதுலேயும் கலர்ஸ் இருக்கும். இங்கே நோட் பண்ணிங்கன்னா வந்து எல்லா பிராண்ட்லேயும் செலக்டடாக ஒரு மாடல் இருக்கும். ஆமாம், பார்லேயும் என்கிட்ட வாரண்டி இருக்குது, வித்தவுட் வாரண்டி ஐட்டம் இருக்குது, ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் 120 அல்ட்ரா பாட்ஸு பார்த்தீங்கன்னா 250ல் இருக்குது, 230ல் இருக்குது. இதெல்லாம் ரியல்மிலாம் 230. போட்டில் நிர்வாணா டைப் இருக்குது, ஜேபிஎல் பேக்கிங்கில் இருக்குது, ஒன் ப்ளஸ் பேக்கிங்கில் இருக்குது. நெக் பேண்ட்ஸில் போயிடலாம். நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சு 120லேருந்து இருக்குது. 120. ஆமாம், 120. என் பிராண்டில் 120ல் வர்றதுல வந்து செக்கிங் வாரண்டியோட இருக்குது. ரியல்மி இது வந்து மேக்னெட்டிக் ஆன் ஆஃபோடையே 200 தான். ஏஎன்சி ஆப்ஷனோட இருக்குது 300ல். இதுலேயும் கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120, 110 அந்த ரேஞ்சில் வரும். போட்டு ரியல்மி அப்படி. ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் கேஜெட் ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம கேஜெட்ஸ் மொபைல் அக்சசரி ஷாப் தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. மவுண்ட் ரோடில் இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில். இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோல்சேலில் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோனு, ஏர்பாடு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் டிவைஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம், சின்ன ஐட்டம் முத கொண்டு எல்லாமே ஒரு மொபைல் ஷாப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கேபிள்ஸ் முத கொண்டு வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு லோ பட்ஜெட்லனாலும் லோ பட்ஜெட்டில் இருக்குது, எனக்கு வாரண்டி ஐட்டம் வேணுனாலும் வாரண்டி ஐட்டத்தில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய வந்து ஹோல்சேலில் வந்து கேஜெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. என் கடை பேர் வந்து நமோ மொபைல்ஸு. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை இருக்குது. அத்திப்பட்டான் ஸ்ட்ரீட்டு. இது நம்ம மெட்ரோலேருந்து வந்து ஒரே ஸ்ட்ரீட்டாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கார்னர் பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, நம்ம வந்து இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து ஹோல்சேல் ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் சம்மந்தப்பட்ட இது. ஓகே, இதில் என்னென்னா வந்து வாரண்டி ஐட்டம்ஸும் இருக்குது, நான் வாரண்டி ஐட்டம்ஸும் இருக்குது. ஓகே, இதுலேயே கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம்ஸும் இருக்குது, மிட்ரேஞ்ச் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ ஒரு கடை ஓப்பன் பண்ணால் எல்லாமே 0லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே என்னென்ன கேஜெட்ஸ் பண்ணியிருக்கோம்? என்ன மாதிரி கேஜெட்ஸ்? நம்ம ஸ்பீக்கர்ஸு, சார்ஜரு, நெக் பேண்டு, பவர் பேங்க் கேபிள்ஸு, ஓடிஜி ஐட்டம்ஸு, இந்த சின்ன சின்ன ஏர்பாட்ஸு, நெக் பேண்டு, ஹெட்ஃபோன்ஸு, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஹோல்சேல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஒரு புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறவங்களோ இல்லை ஆல்ரெடி ஒரு சின்ன கடை வச்சுருப்பாங்க, அவங்க உங்களுக்கு மினிமம் எவ்வளோ நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கணும்? மினிமம்ன்ற ஒரு இது இல்லை. 3000, 5000 அந்த மாதிரி ஒரு இதாக இருந்ததுன்னா நானும் பெஸ்ட் ப்ரைஸ் தர முடியும், அவங்களுக்கும் வந்து எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம என்னென்ன கேஜெட்ஸ்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜர்ஸில் பார்த்துடலாம். என்கிட்ட வந்து சார்ஜரில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. லைக் 5 வாட்ஸ், 10 வாட்ஸ்லேருந்து எடுத்து 120, 200 வாட்ஸு, அந்த மாதிரி எல்லா வாட்ஸும் இருக்குது, எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது விவோ 200 வாட்ஸு, இது ஒன் ப்ளஸ் 65 வாட்ஸு, இது கூகுள் பிக்சலில் 45 வாட்ஸு, ஒரிஜினல் ஐட்டமே இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் 33 வாட்ஸு. இதெல்லாம் என்ன ரேஞ்சில் நம்மகிட்டேருந்து வரும்? இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங் பார்க்க போனீங்கன்னா 100, 80, 150 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும். இது சாம்சங் அடாப்டர், ஃபாஸ்ட் மூவிங் அடாப்டர். இதெல்லாம் வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த மார்க்கெட் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இல்லை அது ஒரு ஒரிஜினல் ஃபீலே கொடுக்காத மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் ப்ராப்பர் இம்போர்ட்டட் குவாலிட்டி இருக்கும். பேக்கிங் வைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்கிட்ட எல்லா வெரைட்டி இருக்குது. இப்போ விவோவில் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸு, 120 வாட்ஸ். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்? இதெல்லாம் 400, 380, 550 அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். கேபிள்ஸ்லேயும் என்கிட்ட ஒரிஜினலில் இருக்குது. சாம்சங், இது ஒன் ப்ளஸ் டேஷு, விவோ, இன்னும் நிறையா எம்ஐயில் இருக்குது. இது எம்ஐயில் 18 வாட்ஸ் டியூவல் போட்டு வருது. இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வரும்? இதெல்லாம் 200ல் வரும். 200? ஆமாம், 200 ஹோல்சேல். இதெல்லாம் என்ன, நான் வந்து ஒன்று குவாலிட்டி வைஸில் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று என்னென்னா பேக்கிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிளியர் பேக்கிங், பிராண்டில் வர மாதிரி. அப்படி ஆமாம், அந்த பேக்கிங்லேயே இருக்கும். ரொம்ப டல்லாக, கிளம்ஸியாக அந்த மாதிரிலாம் இருக்காது, கிளியர் பேக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இப்போ என்னென்னா மோஸ்ட்லி எந்த ஃபோன்ஸ்லேயும் வந்து சார்ஜர்ஸ் வர்றதில்லை. ஆமாம். ஸோ இதெல்லாம் இப்போ ரிக்குவயர்மெண்ட் நிறையா இருக்குது. இப்போ கடைக்காரங்க அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் ஸ்டாக் பண்ணாங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன் ப்ளஸ்ஸு, ஓப்போ, விவோ, ரியல்மி, கூகுள், சிஎம்எஃப், அதுக்கப்புறம்
போக்கோ வர்ற இந்த சீரீஸ் சார்ஜரு அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிடும். கூகுள் நத்திங் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ இதில் இருக்கிறது எல்லாம் ஒரிஜினலா இல்லை மிக்சடாக இருக்குமா? இதெல்லாம் சில ஐட்டம் ஒரிஜினலும் வரும், சில ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல, இதுலயே நிறைய காப்பீஸ் வருது, அதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டோ ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ண நான் ரெடி. பட் குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா பிரைசிங்லயும் நான் பண்ணுவேன் கண்டிப்பா. இன்னும் கம்மியா நம்ம பண்ணலாம். ஓகே, என்ன ப்ரோ திரும்ப சார்ஜர் கேபிள் அடிக்க வச்சிருக்கீங்க? இது வந்து நம்ம வாரண்டி செக்டார்ல வர்றது. இது ஃபுல்லா வாரண்டி? ஆமா, இது எல்லாம் ஃபுல்லா வாரண்டி. 1 இயர் வாரண்டி வரும் சார்ஜர் கேபிள்ஸ் அதுக்கு எல்லாமே. ஓகே, இது வந்து பிரைஸ் ரேஞ்சிங் பாத்தீங்கன்னா இப்போ 2.4 ஆம்ப் வருது. 2.4 ஆம்ப் 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 80 தான்? ஆமாம், 80 வித் கேபிள் வரும், வாரண்டியோட வரும். அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் பேக்கிங்கு கொஞ்சம் இதில் போனீங்கன்னா 15 வாட்ஸில் வரும். 15 வாட்ஸ்? ஆமாம், 15 வாட்ஸில் வரும். ஓகே, V8 வந்து 120, டைப் சி 130. ஓ, இப்போ மோஸ்ட்லி அப்போ எல்லாத்துக்கும் கேபிள் வந்துடும்? ஆமாம், கேபிள் வந்துடும். இதெல்லாம் செட்டு சார்ஜரும் இருக்குது, டாக் தனியாகவும் இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னமோல வந்து ஒரு இது யூனிவர்சல் சார்ஜர். இதில் நீங்கள் எந்த ஃபோனுக்கு போட்டாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். நீங்கள் நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சார்ஜர் தராங்க, பட் வந்து ஒரு விவோ 44 வாட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. ஆமாம், இதில் வந்து அதுவுமே தனியாக சப்போர்ட் ஆகிடும். ஓகே, அதுக்குமே அந்த ஐசி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோடையே வந்து 200 தான் வரும் உங்களுக்கு. ஓ சூப்பர். 1 இயர் வாரண்டி, எதுனா பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸும் நான் அது கொடுக்க முடியும். சூப்பர். இதில் 3-in-1 கேபிள்ஸ் வருது, C2C கேபிள்ஸ் வருது. ஓகே, C2C கேபிள்லாம் என் பிராண்டில் 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 50 ரூபா? வெறும் 50 ரூபா. அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சாம்சங் கூகுள் அதுக்கெலாம் போட்டிங்கன்னா ரேப்பிட்லி சார்ஜிங் அந்த சிம்பிளோட காட்டும். குவாலிட்டி வைஸும் நான் பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ரக்கட் கேபிள். ஆமாம், இது வந்து 60 ரூபீஸ் V8, 65 டைப் சி. இதுவுமே வாரண்டியோட வரும். ரக்கடோட குவாலிட்டி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருக்கும். இந்த ரக்கட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வருது. ஒரு த்ரெட் டைப் வரும், கொஞ்சம் வந்து திக் கம்மியாக வரும் ரக்கடு, அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். C2C ரக்கட்லாம் வந்து நான் 85 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கேன். 85? ஆமாம், 85. C2C, C2 லைட்னிங் அதெல்லாம் வந்து 85 தான், அதுவுமே வாரண்டியோட வரும். இதெல்லாம் ஹெவி கேபிள், நல்லா இதெல்லாம் நல்ல ஹெவி கேபிள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ப்ளஸ் லைஃபும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நல்ல இன்கம் தர்ற ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்லாம். இப்போ நான் நார்மல் V8 கேபிள் எவ்வளோ போடுறேன்னா வித் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு அது இல்லாமல் குவிக் சார்ஜிங் காட்டுற மாதிரி அந்த சப்போர்ட்டோடைய 25 V8 30 டைப் சியில் கொடுத்துட்ருக்கேன். ஓகே சூப்பர். ஆமாம், இதுவும் வாரண்டியோட வரும். இங்கேயே பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாக்ஸ்லேயும் எம்ஆர்பி வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஓடிஜி ஐட்டம்ஸ் வருது, ஜாக் ஐட்டம்ஸ் வருது. ஓடிஜியில் ஒயர் டைப் வருது. இந்த மாதிரி ஜாக் 3-in-1 5-in-1 ஜாக் இருக்குது. இதுலேயே வந்து டைப் சி ஓடிஜி பின் டைப்பில் இருக்குது. இது 3 மீட்டர்ஸ் கேபிள். இது எதுக்கு அந்த 3 மீட்டர்ஸ் கேபிள்? 3 மீட்டர் இப்போ நிறைய லேப்டாப்ஸ். ஆமாம், இப்போ நிறைய லேப்டாப்பு கேமரா அது எல்லாத்துலேயுமே வந்து சி டைப் வர ஆரம்பிச்சு. ஆமாம், ஸோ லென்த்துக்காக இதுவும் போகுது. இதில் இன்னொரு என்ன சப்போர்ட்னா இந்த கேபிளில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஷோ பண்ணும். மோஸ்ட்லி என்னென்னா 1 மீட்டருக்கு மேலே போகிற கேபிளில் ஃபாஸ்ட் வந்து சீக்கிரம் ஆகாது, அப்படின்னா அந்த சிம்பிள்லாம் காட்டாது. இதில் 3 மீட்டர்ஸ்லேயும் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது ஜேடிபின்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி, பேக்கிங் வைஸும் நல்ல இதாக இது பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் என்எம்ஓவில் போனீங்கன்னா நார்மல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டமு கஸ்டமருக்கு என்னென்னா ஒரு வெரைட்டி வச்சுக்கலாம். நம்ம வாரண்டியில் 2 ப்ராடக்ட்ஸு, அது இல்லாமல் ஓஜி ஐட்டம்ஸும். ஆமாம், இப்போ ஒரு ஷாப்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மியாக கேட்குற கஸ்டமர் இருப்பாங்க. இப்போதைக்கு டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு. சில பேர் என்ன எனக்கு வந்து ரெகுலரா ப்ரீமியமா நல்லா கேட்பாங்க. சில பேர் எனக்கு இல்ல ஒரிஜினல் தான் வேணும், எனக்கு அதே வேணும்னா. ஸோ நாங்கள் 3 செக்டார்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த இது ஓஜி ஐட்டம்ஸில் பார்த்தோம்ல, அதே வாட்ஸில் நான் என் பிராண்ட்லேயும் போட்டிருக்கேன் 120 வாட்ஸ். உங்கள் பிராண்ட் இது? ஆமாம், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஓஜியே இருந்தாலும் வாரண்டியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாரண்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த வாரண்டி ஐட்டம்ஸ்லேயும் நான் 33 வாட்ஸு, இது 44 வாட்ஸு, இந்த மாதிரி 120 வாட்ஸு,
160 வாட்ஸ். இதெல்லாம் என்ன விலையில நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அதே 400 500 அந்த ரேஞ்சிலே வித் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி ஸ்டார்டிங் 33 வாட்ஸ் போனீங்கன்னா 290ல இருந்து இருக்கு. அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. சோ அப்ப உங்க பிராண்ட்ல வாங்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்றது, வாரண்டி கிளைம் பண்றதும் சரி. இப்போ இன்னொன்னு என்னன்னா நிறைய காப்பி ஐட்டம்ஸ் வருது. லைக் சாம்சங்கோ ஏதோ ஒரு பிராண்ட்ல காப்பி ஐட்டம்ஸ் வருது. ஸோ கஸ்டமருக்கு என்னன்னா ஒரு இந்த இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க தனியாவே அவங்களோட கடையில இது பண்ணிக்கலாம். இப்போ இது வேணும்னா ஒரு கஸ்டமருக்கு பிடிச்சிருச்சுன்னா தேடி உங்க கடைக்கு வருவாங்க. ஒரு செலக்டட் கஸ்டமர் ஆயிடுவாங்க உங்களுக்கு. சூப்பர். இப்போ நம்ம அந்த ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இன்னும் 2 பேர் கூட சேல் பண்ணலாம். பட் இந்த ஐட்டம் செலக்டடா நீங்க சேல் பண்ணும் போது கஸ்டமர் தேடி உங்ககிட்ட வருவாங்க. ஸ்பீக்கர்ஸ்ல போனீங்கன்னா ஸ்பீக்கர்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் மினி இருக்கு, மினி பூஸ்ட்னு வர்றது. இதுவும் இப்போ நல்ல போது டைப் சியோட வரும். இது 120 தான் ப்ரைஸ். 120 ரூபா. ஆமா 120 தான். இதுலயும் கலர்ஸ் இருக்கும். இதுலயும் கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வாரண்டில போனீங்கன்னா 220ல வரும். 220ல வாரண்டி இருக்கு. 220ல வாரண்டி. சவுண்ட்லாம் சூப்பரா இருக்கும், கிளியாரிட்டி நல்லா இருக்கும். நீங்க இன்னொன்னு இங்க நோட் பண்ணீங்கன்னா வந்து எல்லா பிராண்ட்லயும் செலக்டடா ஒரு மாடல் இருக்கும். ஆமா. இதோட காரணம் என்னன்னா வந்து ஆக்சுவலி நான் எல்லா மாடலும் எல்லா பிராண்டுமே பண்ண மாட்டேன். செலக்டடா இந்த பிராண்ட்ல இந்த மாடல் நல்லா இருக்கு அதை எடுப்பேன். அதே மாதிரி ஒரு இதுலயும் ஃபீச்சர்ஸ் மாறும். இதுல பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற நிறைய மாடல்ல பாத்தீங்கன்னா வந்து டபுள் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும். 2 ஸ்பீக்கர் வந்து ஒரே ஃபோன்ல கனெக்ட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி ஸோ 2-in-1 3-in-1 ஸ்பீக்கரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்துடும். அதே மாதிரி கார் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது கார் ஸ்பீக்கர்ஸ்ல நிறைய குவாலிட்டி வருது. 360லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு 400 மாடல் மெயின்டைன் பண்றேன். அது பேக்கப் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் ட்ரையாங்கல் ஸ்பீக்கர் இருக்கு. இது மினிலேயே எக்ஸ் ஸ்பீக்கர் இருக்கு. எக்ஸ் ஸ்பீக்கர்லாம் 110 அந்த ரேஞ்சு தான். 110 ரூபா தான். ஆமாம் 110 தான். இதுவும் நல்லா இருக்கும். ஊஃபர் டைப் ஊஃபர் வச்சு இருக்கும். இதில் டைப் சி வச்சு பேலியோ ஸ்பீக்கர்னு ஒரு இது இருக்கு. இது வந்து டைப் சி வச்சு 195 தான் ரேட்டு. ஓகே. இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்கு. பார்லியும் என்கிட்ட வாரண்டி இருக்கு, வித்தவுட் வாரண்டி ஐட்டம் இருக்கு. இதுல எது வாரண்டி எது வித்தவுட் வாரண்டி? இது ஜேடிபின்றது நம்மளுக்கு வாரண்டி வரும். ஆக்சுவலா நீங்க பண்ற நம்ம ப்ராடக்ட் இது 6 month வாரண்டி வரும். இதுல இன்னொரு மாடலும் இருக்கு. அது மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும். ஏன்னா அவ்வளோ சேல்ஸ் அந்த மாடலு. டைப் சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பர் மாடல் அது. ஸோ வந்தாலே அது சோல்ட் அவுட். அதெல்லாம் எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் முன்ன பார்த்துருந்தீங்கன்னா கூட ஒரு 2 கஸ்டமர் அதை தான் வாண்டடா கேட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாடல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் ரன்னிங் ஐட்டம். இதெல்லாம் என்ன ரேஞ்சில் வருது? இது 500 460 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸில் பார்த்துடலாம். ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 22லேருந்து இருக்குது. 22 ரூபா. ஆமாம் 22. ஆக்சுவலி இன்னும் இப்படி பார்க்க போனீங்கன்னா ஸ்டார்டிங் என்கிட்ட 17 rupeesலேருந்து இருக்குது. 17 ரூபாலேருந்து. ஆமாம். இந்த 22 வந்து உங்களுக்கு பேஸும் சரி மைக்கு வைஸும் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஓகே. பேஸ்லாம் நல்லா இதாக இருக்கும். ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கவும் நான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதே மாதிரி போட்டு அந்த மாதிரி ரியல்மி அப்படி பேக்கிங்கில் போனீங்கன்னா பாலியன் ஸ்ப்ரே இருக்குது. ஓகே. இதெல்லாம் 40 45 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வாரண்டியில் போனீங்கன்னா வாரண்டி ஹெட்ஃபோன்ஸும் இருக்குது. இதெல்லாம் வாரண்டி இருக்குது. ஆமாம். என் பிராண்டில் 40 rupees வாரண்டியில் வரும். அதே மாதிரி 65 ஜேடிபிலையும் இருக்குது. ஓகே. இதுலேயும் மெட்டல் குவாலிட்டியில் வேணும்னா அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸும் இருக்குது. இது மெட்டல் இது? ஆமாம் மெட்டலில். இதுலேயே வந்து டைப் சி ஹெட்ஃபோன்ஸும் இருக்குது. டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேடிபியில் இருக்குது, போட் காப்பியில் இருக்குது. அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லேயும் ஃபுல்லாக வைட் ரேஞ்ச் இருக்கும். இதில் ரியல்மி எம்ஐ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்குது. இப்போ வர்ற அந்த ஐஎம் ஹெட்ஃபோன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மாடல்ஸும் இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் ப்ரீமியம் பேக்கிங்கில் வரும். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது என்னென்னா மெயின் வந்து ஒரு இது சொல்லணும். ஆக்சுவலி குவான்டிட்டி ஏன் காட்ட மாட்டீங்க அப்படின்னு இருக்கும். நான் எதுக்கு குவான்டிட்டி காட்டாமல் வெறும் வெரைட்டிஸ் காட்டுறேன்னா கஸ்டமருக்கு இது கரெக்டாக ஒரு புரியணும். என்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன இது இருக்குது. ஆக்சுவலி குவான்டிட்டி காட்டணுன்னா என்கிட்ட குவான்டிட்டியும் இருக்குது. பட்டு குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணாமல் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இது குவான்டிட்டி என்கிட்ட ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் அந்த சைடு ஒரு வாட்டி அப்படி அவங்களுக்கு காட்டினீங்கன்னா இதாகிடும். என்கிட்ட குவான்டிட்டி. ஆமாம் குவான்டிட்டி பிரச்சனை இல்லை. மெயின் இந்த மாதிரி காட்டுற காரணம் என்னன்னா தெளிவாக புரியறதுக்காக. ஆமாம் என்ன இருக்குது அப்படின்றதுனால இது பண்ணியிருக்கேன்.
ஏர்பாட்ஸ் பார்த்துடலாம். ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் 120 அல்ட்ரா பாட்ஸு. அல்ட்ரா பாட்ஸில் ஆக்சுவலி நிறைய குவாலிட்டி வருது. இந்த பேக்கிங் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் கிளம்ஸியாக இருக்கும், அந்த பேக்கிங்கே கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு. நீங்கள் அது வாங்க போனீங்கன்னா 110 இருக்கும். இது 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஓகே. இதுலேயே பார்த்தீங்கன்னா 250ல் இருக்குது, 230ல் இருக்குது. இதெல்லாம் ரியல்மிலாம் 230, இதெல்லாம் 220 வித் டிஸ்பிளே இதெல்லாம் வச்சு 220ல் இருக்குது ஏர்பாட்ஸு. இதுவும் 220ல் இருக்கும். இதெல்லாம் இன்னும் குவான்டிட்டி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். ஆமாம், இதுலேயே என்கிட்ட சிஎம்எஃப்ல இருக்குது. ஓகே. போட்டில் நிர்வாணா டைப் இருக்குது, ஜேபிஎல் பேக்கிங்கில் இருக்குது, ஒன் ப்ளஸ் பேக்கிங்கில் இருக்குது. இது வந்து போட் தளபதி சீரீஸ். தளபதி சீரீஸ். ஆமாம், இதெல்லாம் நல்ல நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். இந்த மாதிரி இதெல்லாம் பேக்கிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும், நல்ல குவாலிட்டி வைஸு நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கும். வாரண்ட்டி டைப்பில் போனீங்கன்னா செக்கிங் வாரண்டியோடு வரும். ஆமாம், செக்கிங் வாரண்டியோடு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 350 அந்த ரேஞ்சில் வரும். 350ல் இந்த மாடல்லாம் வரும். இதெல்லாம் பேக்கப் வைஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதில் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. ஏர்பாட்ஸ்லேயும் என்கிட்ட ஃபுல் ரேஞ்சு, ஃபுல் குவாலிட்டி. சில ஐட்டம்ஸ்லாம் வாரண்ட்டி, இது சில ஐட்டம்ஸ்லாம் ஒரிஜினல் கூட வரும். ஆமாம், மிக்சடு வரும். ஏர்பாட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் கலர் வேரியன்ஸும் இருக்கும், பிராண்ட் வேரியன்ஸும் இருக்கும், இதுவும் இருக்கும், வெரைட்டிஸும் இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா ஒரு மாடல் காட்டுறேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியே நல்லாயிருக்கும், வெயிட்டும் சூப்பராக, நல்ல பேக்கப் வைஸே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போ இது ஒரிஜினலாக இது காப்பி தான், பட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஏர்பாட்ஸ் வைஸ்லேயும் இது வந்து நல்ல வெரைட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நியூ ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா A to Z நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே கிடச்சிரும், வெரைட்டிஸும் கிடச்சிரும். நீங்கள் ஒரு கடையில் என்ட்ரானிங்கன்னா ஃபுல்லாக உங்கள் கடையே கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ கலர் வேரியன்ஸு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஷாப்ஸில் வந்து குவான்டிட்டி காட்டிடுவாங்க, என்கிட்ட இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஆனால் நம்ம பிஸ்னஸில் வந்து மெயின் ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்து குவான்டிட்டியோட வெரைட்டி வச்சிங்கன்னா உங்கள் கஸ்டமர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தால் நம்மளதில் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். நம்ம குவான்டிட்டி வைக்கிறதோட குவான்டிட்டி ப்ளஸ் வெரைட்டி வைங்க, 100% நம்ம சேல்ஸ்லேயும் சேஞ்சஸ் தெரியும். இப்போ நெக் பேண்ட்ஸில் போயிடலாம். நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சு 120லேருந்து இருக்குது. 120? ஆமாம், 120. என் பிராண்டில் 120ல் வர்றதுல வந்து செக்கிங் வாரண்டியோட இருக்குது. 120ல் நல்லா இருக்கும், பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்கும். டைப் சி சார்ஜிங் வச்சே இருக்கும். ஓகே. டைப் சி போட்டு சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாரண்டியில் வேணும்னா 180 ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 180, 200 அந்த மாதிரிலையும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ரியல்மி இது வந்து மேக்னெட்டிக் ஆன் ஆஃபோடையே 200 தான். 200 தான். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ANC ஆப்ஷனோட இருக்குது 300ல். இதுலேயும் கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம பிராண்டில் 250யோட, இதுவுமே வந்து கலர் வேரியன்ட் இருக்குது ப்ளஸ் வாரண்டியோட இருக்குது. இதெல்லாம் பேக்கப் நல்லாயிருக்கும், மெட்டல் ஹெட்டு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120, 110 அந்த ரேஞ்சில் வரும். போட்டு, ரியல்மி அப்படி. ஓகே. இது டபுள் பேட்ரி மாடல், பேக்கப்லாம் சூப்பராக நிற்கும், பேக்கப் வைஸு அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கிங்கும் வந்து கொஞ்சம் பார்க்கவே ப்ரீமியமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வெரைட்டியும் வச்சுக்கலாம். அது இல்லாமல் என்னென்னா வந்து கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரே மெட்டாலிக் கலர் இருக்கும். ஓகே. அந்த ஃபினிஷிங்கு, குவாலிட்டி அதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸிங்க்கும் குவாலிட்டிக்கும் வெரைட்டிக்கும் கவலையே படாதீங்க, எல்லாமே ஒரே கடையில் கிடச்சிடும். எல்லாமே கிடச்சிடும், கண்டிப்பாக கிடைக்கும். இது நம்மகிட்ட வேறு என்ன வச்சுருக்கீங்க? வேறு வந்து இந்த பட்ஸ் ஐட்டமு, இந்த பவர் பேங்க் ஐட்டம் அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த OTG கார்ட் ரைடர் இந்த மாதிரி ஐட்டம் பார்த்துடலாம். அந்த சின்ன ஐட்டம். ஆமாம், சின்ன ஐட்டம்ஸ். இதெல்லாம் 130 ஷீட்டு. ஓகே. இதெல்லாம் வந்து 130 OTG V8 டைப் சி. அதெல்லாம் இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் ஷீட்டு. 70 தான்? ஆமாம், 70 தான். 100 பீசஸ் வரும். ஓகே. இதுலேயே பட்ஸ் ஷீட் இருக்குது, பட்ஸு. இதுலேயே OTG கேபிளில் இருக்குது, பின் டைப்பும் இருக்குது, கேபிள் டைப்பும் இருக்குது, பவர் பேங்க் கேபிள்ஸ் இருக்குது. பப்ஜி க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வர டபுள் கலர்ஸ்லாம் இருக்குது. டபுள் கலர்லாம் சீக்கிரமாக எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. இதெல்லாம் கூட நான் மெயின்டைன் பண்ணுறேன்.
இதுலேயே Black கலர் பப்ஜி க்ளவுஸ் இருக்குது. இந்த மாதிரி கார் டாக் ஷீட் இருக்குது. கேபிள் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. கேபிள் ப்ரொடெக்டரில் ஃபுல் லென்த் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச்லேருந்து எண்டிங் ரேஞ்ச் வரைக்குமே என்கிட்ட எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டிலேருந்து நார்மல் குவாலிட்டிலேருந்து மிட்ரேஞ்ச் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வாரண்ட்டி நான் வாரண்ட்டி ஐட்டம்ஸு இந்த ஐட்டம்ஸும் இருக்குது. அது என்னென்னா ஒரு கடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 0 to 100 எல்லா ப்ராடக்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. ஒரு வாட்டி பெஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எதுனா கொரியர் அதெல்லாம் இருக்குன்னா அந்த சர்வீஸும் இருக்குது. 1 டேல தமிழ்நாடு உள்ளனா 1 டே, அவுட்டர் தமிழ்நாடுனா 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இது இல்லாமல் வேறு எதுனா டவுட்ஸ் இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.